ஆயிரத்தில் ஒருவன், மன்னாதி மன்னன், மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன், ஒளி விளக்கு. யாரை சொல்றேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். புரட்சி தலைவர் பொன்மனை செம்மல் எம்ஜி ராமச்சந்திரன். ஏன்டா செத்து இவ்வளவு வருஷமாயும் அவர் பேர் நிற்கிறதுக்கு ஒத்த வரி தான், வந்தவனுக்கு சோறு போட்டான்னு வாரியார் சாமி எழுதுறாரு. அடுத்தவர் சொல்கிறாரு, பொன்மனை செம்மல்ங்கிற பட்டம் நான் தான் அவருக்கு கொடுத்தேன், ஏன் கொடுத்தேங்கிறத இன்றைக்கி உலகத்துக்கு சொல்கிறேன்னாரு. தெரியுமா பொன்மனை செம்மல்னு? நான் கும்பாபிஷேகம்னு கூப்பிட்டா பெரியவர் வந்துடுவார். எம்ஜிஆரை வந்து பெரியவர் தான் கூப்பிடுவாராம். புஸ்தக ரிலீஸ்னால் வந்துடுற, பெரிய விழான்னா கூப்பிட்டா வந்துடுற, ஆனால் சாப்பிட கூப்பிட்டா மட்டும் இருக்கட்டும் சுவாமி கடைசி பந்திக்கு வரேன்னு சொல்றிய ஏன்னு கேட்டாரா ஒரு நாள் தனிமையில். அது வேற ஒன்றும் இல்லைங்க, விழாக்கு வந்தால் மைக்கை பிடிச்சி 2 வரி பேசிடலாம், கும்பாபிஷேகம்னா 2 வார்த்தையை எடுத்து சொல்லி பூவை போட்டுடலாம். சாப்பிட வரணும்னா முதல் பந்தியில் உட்காந்தா ஒரு சங்கடம், தலைவரே உட்காண்டாருன்னு வடையும் அப்பளத்தையும் பாயசத்தையும் எனக்கு வச்சிருவீங்க, கடைசி பந்தியில் வர்றவனுக்கு இருக்கோ இல்லையோன்னு எனக்கு தெரியாது. நானே கடைசியில் சாப்பிட்டா முதல் பந்தியிலேருந்து கடைசி வரைக்கும் 1000 பேருக்கும் சரியாக அன்னதானம் போவீங்களா, அப்போ தாண்டா நான் கடைசி பந்தியில் சோத்தில் கை வைப்பேன் நான். அதனால தான் பொன்மனை செம்மல்னு வாரியார் பேர் கொடுத்தேன். ஏழை எளியோர் போக்கும் செயலே எந்த சேவை.